பெயின் இருக்கு, அந்த பெயின் எனக்கு கையெல்லாம் ரேடியேட் ஆகுது, மறுத்து போகுது, சம்டைம்ஸ் பர்னிங் சென்சேஷன் கொடுக்குது. இந்த பெயின்லாம் வரும்போது எனக்கு பின்னாடி அப்பர் பேக்ல, பின்னாடி இருக்கிற தலையில ஸ்கேல்ப்ல, முன்னாடி இருக்கிற செஸ்ட் மசில் எனக்கு பரவுது. அதோட சேர்ந்த மாதிரி எனக்கு தலை சுத்தல் கொடுக்குது, நடக்கும் போதே ஒரு இம்பேலன்ஸ் ஃபீலிங் இருக்கு, சம்டைம்ஸ் பிளாக் அவுட் ஆகுது, இந்த பக்கம் மட்டும் எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு, சம்டைம்ஸ் மூச்சு விடுறதுக்கே எனக்கு சிரமமா இருக்கு, அப்பப்போ எனக்கு படபடன்னு இருக்கு, வாயை சுத்தி எனக்கு துடிக்குது, கண்ணை சுத்தி துடிக்குது, இங்கெல்லாம் ஜா பெயினா இருக்குன்னா இதெல்லாம் வரத்துக்கு மெயின் ரீசன் உங்களோட பாஸ்டுரல் இம்பேலன்சஸ் மட்டும்தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஒரு ரெப்படேட்டிவான மட்டும் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கீங்களோ பின்னாடி இருக்கிற அப்பர் பேக் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும், அண்ட் முன்னாடி இருக்க செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே ஓவர்லோடிங் ஆகும், அண்ட் நெக் மசில்ஸும் இதோட சேர்ந்து ஸ்டிஃப் ஆகும். ஸோ அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இந்த பேசிக் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சின் டக் வித் வால் சப்போர்ட். ஸோ ஒரு கையை கொண்டு போயிட்டு உங்களோட சின்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் வித் வால் சப்போர்ட்ல நல்லா இந்த மாதிரி டக்கின் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பொசிஷனை ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்கேப்புலர் ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரென்தனிங். ஸோ நல்லா உங்களோட ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு உங்க 2 ஷோல்டர் பிளேடும் ஸ்குவீஸ் ஆகுற மாதிரி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அண்ட் இதையே இன்னொரு வாட்டி ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் மறக்காம முடிஞ்சா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ல ஹோல்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் செரட்டஸ் வால் ஸ்லைட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்க 2 ஹேண்ட்ஸுமே வால் மேல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரமாலாம் நிக்க கூடாது, கரெக்டான இந்த ஒரு பொசிஷன்ல நின்றுட்டு அண்ட் கழுத்தையும் பின்னாடி கொண்டு போகாம நல்லா ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு வெறும் உங்களோட எல்போஸை மட்டும் மேலே இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது உங்க ரிப்ஸ் வந்து பின்னாடி ஓப்பன் அப் ஆகணும். அண்ட் அதே மாதிரி கீழே ஸ்லைட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு 2 into 10 reps மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் கோர் பிரேசிங். நான் ஏன் கோர் மசில ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன்னா எப்பவுமே நம்மளுக்கு கோர் ரொம்ப வீக்கா இருக்கும் போது அதோட ப்ரெஷர் நெக்ல நம்மளுக்கு அதிகமா தெரியும். ஸோ முதல்ல நேரா இந்த மாதிரி படுத்துட்டு 2 நீஸ்மே ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு உங்களோட கோர் மசில லோயர் அப்டமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு டைட்டன் பண்ண போறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பெல்வஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ளோர் போயிட்டு இந்த மாதிரி நல்லா தொட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிட்டு இதையே ஒரு 2 to 3 டைம்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க.